பேருக்கு வாடகை வீடு கிடைக்க மாட்டேங்குது. இந்த அவல நிலை மாறணும்னா தாங்கள் இஸ்லாமிய சமூகத்துக்கு என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க? இதுக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு எதுக்கு ஆலோசனை சொல்லணும்? வீடு கொடுக்காதவனுக்கு தான் ஆலோசனை சொல்லணும். ஏண்டா இன்னும் விக்டிமே நம்ம எவ்வளவு நாள் குறை சொல்லிட்டு இருக்கிறது? நீ கொஞ்சம் நல்லா இரு, இன்னும் கொஞ்சம் பரதா போட்டு இப்படியா சொல்ல முடியும்? இல்லையா? அவன் என்ன செய்யல இல்லையா? சென்னை பெருமழை வெள்ளத்தின் பொழுது ரோட்ல நின்று முதல்ல பொங்கலும் புளியோதரையும் போட்டது அவன் தான். அதை நல்லா வக்கனையா வாங்கி தின்னுட்டு அவனுக்கு வீடு இல்லைன்னு சொன்னா, வீடு இல்லைன்னு சொல்றவனுக்கு தான் போய் நம்ம என்ன செய்யணும்? அட்வைஸ் பண்ணணும். கொரோனா பேரிடரின் பொழுது எனக்கு ரொம்ப உள்ளபடியே இன்னமும் நினைத்து 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 நம்ம எப்படி அந்த சமூகத்துக்கு நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. ஏன்னா இப்ப எல்லாருமே நின்னாங்க. அவங்களுக்கு இயல்புலேயே ஒன்று சொல்லப்படுகிறது அவருடைய மார்க்கத்துல என்னன்னா, மரணம் அவங்களுக்கு கொண்டாடத்தக்க ஒன்று. ஏன்னா மறுமை தான் அவங்க வாழ்வுன்னு சொல்லி வளர்த்துறாங்க சின்ன பிள்ளையில இருந்து. அதனால அவன் சாவுக்கு பயப்படுறது இல்ல. கொரோனா டயத்துல போய் என்ன செஞ்சான்? பெத்த தாயினுடைய சடலத்தை அடக்கம் செய்ய மறுத்த மகன், மனைவியினுடைய சடலத்தை அடக்கம் செய்ய மறுத்த கணவன், கணவனினுடைய சடலத்தை அடக்கம் செய்ய மறுத்த மனைவி, எல்லாவற்றையும் வாங்கி அவர்களுடைய சமய நம்பிக்கைப்படியே அடக்கம் செய்த சமூகம் இஸ்லாம் சமூகம்.